இப்போ நார்மலா வெள்ள அரிசி சாப்பிட்டுருக்கிற நீங்க, நம்ம கருப்பு கவுனி சாப்பிடலாம். அது ரொம்ப நல்லதுன்னு முடிவெடுத்து கருப்பு கவுனி வாங்கி சாப்பிட்டுருக்கீங்க. அதற்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஆனா, கருப்பு கவுனி அரிசியில நெறைய வகை இருக்குதுங்க. குறிப்பா ஒரு 4 வகை இருக்கு. அத புரிஞ்சுகிட்டு அதில நல்ல வகை வாங்கி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது எனது கோரிக்கை. 1 பர்மா கருப்பு கவுனின்னு சொல்லுவாங்க. நல்லா குண்டா இருக்கும். ஃபுல்லா கருப்பா இருக்கும். 2 தாய்லாந்து கருப்பு கவுனி. இது பாதி வெள்ளையா இருக்கும், பாதி கருப்பா இருக்கும். 3வது நாட்டு ரகம். இது வந்து ஒரு கால்வாசி வெள்ளையா இருக்கும். அந்த மாரி கொஞ்சம் சன்னமா இருக்கும். அடுத்தது கோ 57 அப்படிங்கிற ஒரு வகை. இதுல இந்த கோ 57 அப்படிங்கிறது ஒரு ஹைபிரிட் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. அதாவது மரபணு மாற்றப்பட்ட கருப்பு கவுனி. இப்ப நெறைய இடங்கள்ல நாம வந்து மரபணு மாற்றப்பட்ட ஒரு அரிசி வேண்டாங்கிறக்காக தான் பாரம்பரிய அரிசிக்கு போங்கங்கிறக்காக தான் கருப்பு கவுனி சாப்பிடுங்கன்னு சொல்றோம். அந்த கருப்பு கவுனியிலேயே மரபணு மாற்றி சாப்பிட குடுக்கும் பொழுது, யோசிச்சு பாருங்க. புரிஞ்சுக்குங்க. ஹைபிரிட் எதுவுமே உடம்புக்கு நல்லதல்ல. கோ 57, கோ 56 இதெல்லாம் ஹைபிரிட் மரபணு மாற்றப்பட்டது. அதனால கருப்பு கவுனி வாங்கும் பொழுது, அந்த விக்கிறவர்ட்ட கேளுங்க. நானும் நெறைய கடையில போய் கருப்பு கவுனி வாங்கும்போது கேட்டா, அங்க இருக்கிறவங்களுக்கு எதுவுமே தெரியலைங்க. அதான் கருப்பா இருக்கு கருப்பு கவுனி அப்படிங்கிறாங்க. வேலை செய்றவங்களுக்கும், முதலாளிக்கும் எதுவுமே தெரியலைங்க. எல்லாம் கருப்பா இருக்கிற அரிசி வாங்கி வச்சுட்டு, கருப்பு கவுனி, கருப்பு கவுனி ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க போம்போது அவங்ககிட்ட கேளுங்க. இது என்ன ரகம்? பர்மாவா? தாய்லாண்டா? நாட்டு ரகமா? கோ 57ஆ? 56ஆ? அப்படின்னு கேளுங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியலன்னு திரு திருன்னு முழிச்சாங்கன்னா, கடையிலருந்து வெளிய வந்துருங்க. ஏன்னா இது கூட தெரியாம ஒருத்தர் கடையில வச்சிருக்காங்கன்னா, எத குடுத்தாலும் வாங்குவாங்கன்னு அர்த்தம்.